ஹாய் நண்பா, எல்லாருக்குமே வணக்கம். நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தை சேர்ந்தவன். நான் வேலை பார்க்குறது ஒரு சிட்டியில். இதனால் கிராமத்துலேருந்து சிட்டிக்கு போகணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் ஆகும். நான் வழக்கமாக எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு மினி பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணுவேன், பயணம் பண்ணுவேன். எங்கள் ஏரியாவில் இருக்கிற நல்ல ஃபேமஸான ஒரு மினி பஸ் என்ன அப்படின்னா ஜெயவிலாஸ் தான். ஏன்னா எப்போவுமே அந்த பஸ்ஸில் தான் பார்த்தீங்கன்னா இளையராஜா சாங் போடுவாங்க. இப்படி பாட்டு கேட்டுக்கிட்டே பயணம் பண்ணுறதுக்காகவே அந்த பஸ்ஸில் அளவுக்கு அதிகமான கூட்டம் இருக்கும். எவ்வளோ கூட்டம் அதிகமாக இருந்தாலும் இளையராஜா சாரோட சாங்கை கேட்டு போகும்போது நம்ம ரொம்ப நேரமாக நிற்கிறோமே அப்படின்ற ஒரு பாரமே இருக்காது. இப்படி தான் வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எப்போவுமே இளையராஜா சாரோட சாங் தான் போடுவாங்க. ஆனால் இன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா புதுசாக படம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. என்னடா படம் போடுறாங்க அப்படின்னு பார்த்தா அது என்ன படம் அப்படின்னு பார்த்தா புது நெல் புது நாற்று. கரெக்டாக நான் பஸ்ஸில் ஏறின டைம் பார்த்துட்டு அந்த ஹே மறிக்கொழுந்து அந்த சாங் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த சாங் கேட்டு முடிச்சுட்டு கண்டக்டர் அண்ணன் வந்தாப்புல. அந்த கண்டக்டர் அண்ணன்கிட்ட கேட்டேன், அண்ணே என்னண்ணே புதுசாக படம் போடுறீங்க அப்படின்னு. உடனே அவர் சொன்னார், தம்பி உனக்கு நியூஸ் தெரியாதப்பா, நம்ம பாரதி ராஜா இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொன்னார். என்னண்ணே சொல்கிறீங்க, பாரதி ராஜா இறந்து போயிட்டாரா அப்படின்னு சொல்லி எனக்கே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஆச்சு. உடனே மொபைல் எடுத்து செய்தியை பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். உண்மையிலே நம்முடைய பாரதி ராஜா சார் இறந்து தான் போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே இதை கேட்ட உடனே ரொம்ப மனவேதனை ஆயிடுச்சு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி எவ்வளவோ டைரக்டர் படம் எடுத்திருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் படம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட படம் எடுத்திருப்பாங்க. ஆனால் இதில் ஒரு சிலர் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா கிராமத்தை சார்ந்தே படம் எடுத்திருப்பாங்க. அதில் முக்கியமான ஒருத்தவர் தான் எங்களுடைய பாரதிராஜ் சார் அவர்கள். மண் வாசனை, முதல் மரியாதை, கிழக்கு சீமை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவருடைய படத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டே அப்படின்னு சொல்லலாம். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா காது குத்து அப்படின்னு சொல்லிட்டாலே போதும், தாய்மாமன் சீரு கொண்டு வராண்டி மானூட்டு மந்தையிலே இந்த பாட்டு தான் இப்போ வரைக்கும் ஃபேமஸ். இந்த படத்தோட டைரக்டர் பார்த்தீங்கன்னா பாரதி ராஜா சார் தான். இன்னும் சொல்ல போனால் 16 வயது நிலை படம் தான் இவருக்கு முதல் படம். அந்த படத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சப்பானிக்கு கூட காதல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகாக இந்த படத்தை எடுத்திருப்பார். அதே மாதிரி தான் கடலோர கவிதைகள்லையும் ஒரு ரவுடியாக தெரிஞ்ச ஒரு பையனை ஒரு டீச்சர் திருத்துறது, இப்படி ஏகப்பட்ட படங்கள் எடுத்து மக்கள் மனதில் ரொம்ப இடம் பிடிச்சிருப்பார். இப்படி ஏகப்பட்ட படங்கள் கிராமத்தை சார்ந்தே எடுத்திருக்காரு. கிராமத்து மக்களுடைய வாழ்க்கை நெறிமுறையும் இவர் தான் பார்த்தீங்கன்னா அழகாக காமிச்சிருக்காரு. எல்லாரும் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா பாரதிராஜ் சார் இறந்துட்டார் அப்படின்னு. உண்மையில் இவர் இன்னும் இறக்கலை. இந்த படங்கள் மூலமாக எங்கள் கூட தான் அவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. எப்போவுமே நாங்கள் உங்களுடைய வாய்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய அடிமை அப்படின்னு சொல்லலாம். தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா சார் அவர்களுடைய வாழ்க்கை பயணம் வேணால் முடியலாம், ஆனால் அவருடைய திரைப்பயணம் எப்போவுமே நம்முடன் பயணித்து கொண்டே இருக்கும். மீண்டும் சந்திப்போம் நண்பா.